உலர்ந்து போனவைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற மாதமாக இருக்க போகிறது. எந்த கண்கள் அது உலர்ந்து போனது, செத்து போனது, கைவிட்டு போய்விட்டது என்று பார்த்து எந்த வாய் பேசினதோ அதே வாயினால் பேசுகிற அளவுக்கு, அந்த கண்களினால் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 7 மாதங்கள் கண்மூடி விழிப்பது போல வேகமாய் ஓடிவிட்டன. இந்த 8வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே விசேஷமான கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்த போகிறார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மாதத்திற்கான சிந்தனைக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஒரு தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துகிறார். பார்க்க சொல்லுகிறார், சுற்றி வர பண்ணுகிறார். அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாய் கொலையுண்ட யுத்த வீரர்கள். பாருங்கள், உலர்ந்து போன அந்த எலும்புகள் பக்கத்தில் நிறுத்தி, இவைகள் உயிரடையுமா? அநேக நேரம் ஆண்டவரிடம் நாம் கேள்விகள் கேட்போம். இந்த இடத்துல ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறவர்களும் உண்டு, ஆண்டவர் கேள்வி கேட்கிற நபர்களும் உண்டு. யோபுவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது யோபு அநேக கேள்விகளை ஆண்டவரிடம் கேட்கிறார். திரும்ப ஆண்டவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். யோபுவால் பதில் சொல்லவே முடியவில்லை. வாயை பொத்திக் கொள்கிறேன் சொல்லிவிட்டு யோபு 42:2 சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லி ஒரே வார்த்தையில் ஆன்சர் கொடுத்து விடுகிறார். இதை பார்க்கும் பொழுது இதே கேள்வி ஆண்டவர் உங்களிடம் கேட்டால், உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பார்த்து, இனி வேலையே கிடைக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற்றம் வரவில்லை, தொழிலில் நஷ்டமாகிவிட்டது, திருமணமே ஆகவில்லை, குழந்தை பிறக்கவில்லை, இப்படிப்பட்ட சூழல் இருக்கு பார்த்து ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? அது எங்க நடக்க போகிறது? காலம் தாண்டு விட்டது, வயதாகி விட்டது. சூழ்நிலைகளை குறை சொல்லுவோம், நாம் கடந்து வந்த பாதைகளை குறை சொல்லுவோம், பெற்றோரை குறை சொல்லுவோம், அல்லது மற்றோரை குறை சொல்லுவோம், என ஆண்டவரே குறை சொல்லுவோம். அந்த இடத்துல தீர்க்கதரிசி கவனமாய் பதில் சொல்கிறார், தேவரீர் அதை அறிவீர். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்ப முடியாது சொல்கிறார். வார்த்தை அங்கு அனுப்பப்படுகிறது. எல்லா எலும்புகள் ஒன்று சேர்கிறது. சிதறடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்கு சேர்கிறதை போல சேருகிறது. அடுத்து ஆவியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆவி உட்பிரவேசித்து சேனைகளா எழுந்து நின்றதாம். உலர்ந்து போன எலும்புகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிர் பெறுகிறது. இந்த மாதமும் கூட அப்படித்தான். உலர்ந்து போனவைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற மாதமாக இருக்க போகிறது. எல்லா செத்து போன பகுதிகளை மீண்டுமாய் ஆண்டவர் உயிர்ப்பித்து அதன் மூலமாய் நன்மை கொண்டு வர பண்ண போகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், சாராளின் கற்பம் செத்து போய்விட்டது, ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. நேரம் வரும்பொழுது செத்த கற்பத்துக்குள் கூட வாக்குத்தத்தத்தின் புத்திரனை கர்த்தர் கொடுத்து வெளியே கொண்டு வந்து இம்மட்டுமாய் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நாமும் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நம்மால் முடியாமல் இருக்கலாம், மற்றவர்களால் முடியாமல் இருக்கலாம், சமுதாயத்தால் முடியாமல் இருக்கலாம், என் மனுக்குலத்தாலே முடியாமல் இருக்கலாம். உருவாக்கின ஆண்டவரால் முடியும். அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். திருமணமாகி 1 மாதம் கழித்த கணவனும் மனைவியும் பெண் வீட்டிற்கு போய்விட்டு திரும்பி காரில் போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியிலே நிறைய ஊர்களை கடந்து போகும்போது ஒரு அழகான ஒரு பகுதியை, 60 செமி டவுன் மாதிரி இருக்கிற பகுதியை தாண்டும் பொழுது அப்போ அந்த பெண் சொல்லுகிறார் தன்னுடைய கணவனை பார்த்தேப்பா, இந்த பகுதியில தான் எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு இடம் இருந்துச்சுது, எங்க தாத்தா வாங்கி போட்டதானா, எங்க அப்பா எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க, எங்க கைக்கு கிடைக்காம போயிடுச்சுது, இன்னைக்கு வர அதை யாரோ தான் அனுபவிக்கிறாங்க என்று சொல்லிட்டோம். அந்த கணவன் அந்த வாலிபன் மனதில் அதை வைத்துக்கொண்டு இவர் போய்விட்டார்கள். மீண்டும் வரும்பொழுது தன்னுடைய மாமனாரிடம், பெண்ணின் தகப்பனிடம் கேட்கிறார், மாமா இந்த மாதிரி ஒரு இடம் நீங்க அந்த இடத்துல இது பண்ணீங்களாமா, இந்த மாதிரி முயற்சி எடுத்து அப்படியே போயிடுச்சாமா உங்க இடமாமன்னு சொல்லும்போது, ஆமா எங்க அப்பா வாங்கினது, நான் பல விதத்துல முயற்சி எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸ், பேரண்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைட் பண்ணி பார்த்தேன், கோர்ட்டுக்கு போய் பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல, தூக்கி போட்டேன் ஓரமா, அதை கொடுங்களா, நான் வேணா பண்ணி பார்க்குறேன். மாமனார் சிரிச்சாரா, நானே பண்ணி அலைஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, செருப்பு தெரிஞ்சதுதான் முக்கியம், நீ போய் என்னத்தை செய்ய போறா, அது கிடைக்க வேணா ட்ரை பண்ணிட்டு அவர் அதை விட்டுட்டாரு. இந்த வாலிப தம்பி கர்த்தருக்கு பயந்த ஒரு வாலிபனா இருந்தபடினாலே தன்னுடைய மனைவியிடம் சொல்லுவார், நாம முயற்சி எடுப்புன்னு சொல்லி அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து விட்டு அதை சார்ந்த அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. ஜெபித்து விட்டு போகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ போ, நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். அங்கு போய் பார்க்கும் பொழுது அங்க ரிஜிஸ்டரா இருக்கிறவர் இந்த சகோதரனுக்கு தெரிந்த ஒரு உறவினர். நீ எங்க வந்தான்னு சொல்லும்போது, இதுதான் எங்கள் பிரச்சனை, டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்க சொல்லுகிறார். பார்க்கிறார். தன் அலுவலகத்தில் பார்க்கும் பொழுது இதுதான் உண்மை என்பதை கண்டுபிடித்து விட்டார். அதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார். நாட்கள் கொஞ்சம் கடந்தாலும் கர்த்தர் இழந்து போன, கைக்கு வராதுன்னு சொன்ன அந்த சொத்தை மீண்டும் அந்த இடத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாது வாய்க்க பண்ணினாராம். முடிந்து போயிட்டுன்னு சொல்றீங்களா?
ஒருவேளை முடிந்தே போயிருக்கலாம். என் ஆண்டவரால் மீண்டுமாய் உருவாக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். இந்த மாதத்துல விளர்ந்து போன பகுதிகளை பார்த்து பேசுங்க. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார், அதை வைத்து பேசுங்க. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதை எனக்கு கொடுப்பேன் என்று. என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இதை நான் செய்வேன் என்று. என் ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவைகளை சொல்லி சொல்லி இந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். செத்து போனது கூட திருப்பி உயிர் பெற்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்து ஆவியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அங்கு சேனைகளை எழுந்து நிற்கிறது. ஆவியானவருடைய நாட்கள். ஆவியானுடைய பலத்தினால் காரியங்களை செய்யும்படியாய் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள். நான் பல முறை முயற்சி எடுத்து விட்டேன் சொல்லி உட்கார்ந்து விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி எடுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள். யுத்தத்திலே ஜெயம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். நம்பிக்கை இல்லாத எல்லா சூழ்நிலையும் நம்பிக்கையுடையதாய் மாறுகிறது உங்கள் கண்கள் காணும். எந்த கண்கள் அது உலர்ந்து போனது, செத்து போனது, கைவிட்டு போய்விட்டது என்று பார்த்து எந்த வாய் பேசினதோ அதே வாயினால் பேசுகிற அளவுக்கு, அந்த கண்களினால் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். வேதம் அதைத்தான் சொல்கிறது. இஸ்ரவேல் அதைத்தான் சொல்லுங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது என்று புலம்புகிறார்கள். இந்த எலும்புகளுக்கு செய்ததை அவர்களுக்கும் செய்வேன் என்று சொல்லி என்று தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இது ஒரு நம்பிக்கையின் மாதமாக, உலர்ந்து போன பகுதியில் உயிர்ப்பிக்கிற மாதமாக, கர்த்தர் உங்கள் பட்சமாக நின்று காரியங்களை செய்கிற மாதமாய் என் ஆண்டவர் செய்ய போகிறார். பட்டு போன பகுதிகள் கூட துளிர்ப்பதை பார்ப்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கிறவரப்பா, இந்த மாதத்திலும் கூட நீர் கொடுத்த வாக்கின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கள் நம்முடைய தீர்க்கதரிசியை நிறுத்தி நீர் காண்பித்தீர். வார்த்தையை அனுப்பும் பொழுது எலும்புகள் ஒன்று சேர்ந்தது. அதோடு மட்டுமல்ல, ஆவியை அனுப்பும் பொழுது உயிர் பெற்று சேனைகளா நின்றது போல நாங்கள் வார்த்தையை அனுப்பும்படியாக கேட்கிறோம். வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நீ நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் நன்மைகள் சிதறடிக்கப்பட்டதோ, ஆசீர்வாதங்கள் சிதறடிக்கப்பட்டதோ, கை காசு கொடுத்து கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கினது இன்னைக்கு அனுபவிக்க முடியாமல் அடகு கடையிலும் மற்ற இடங்களிலும் கடனிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறதோ, என் தேவனுடைய பலத்த கரம் இந்த மாதத்தில் இறங்கி தட்டைகளை உடைத்து சூழ்நிலைகளை மாற்றி திருப்பிக் கொள்ள முடியாது உதவி செய்வீராக. எதற்காக காத்திருக்கிறார் அந்த காத்திருத்தல் இந்த மாதத்திலே நிறைவேறட்டும் அப்பா. தட்டைகளை உடைத்து ஆசீர்வாதத்தை பிள்ளையுடைய கைகளில் கொடுப்பீராக. வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது உதவி செய்யும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், நீர் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உலர்ந்து போய்விட்டது என்று கவலைப்பட வேண்டாம். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், உயிர்ப்பிப்பார். சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.